Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான இன்னொரு ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா எக் கறி. சிம்பிளான ரெசிபி, நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, புட்டுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நார்மல் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும். இதில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம வதக்கி விட்டுடுவோம். எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் வெங்காயம் வதங்குறதெல்லாம் நமக்கு அந்த டேஸ்ட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையுமே சொல்வேன், எல்லாம் குக்கிங் வீடியோவில். அதே மாதிரி இதுலேயும் வந்து நான் சொல்லிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். அதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரம், பெப்பர் காரம் தான். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்ப்போம். ஆனால் வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்கிறது, கறிக்கு சேர்க்குற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரிலாம் நிறைய சேர்க்க மாட்டோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறோம். அதனால் பச்சை மிளகா காரம் தான் இந்த டிஷ்ஷுக்கு. அதனால் நான் ஒரு 3 to 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதே வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி சேர்த்தாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி இடித்து இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அளவுக்கு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ரா ஸ்மெல்லாம் வந்து போயிருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 to 4 பழுத்த நாட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 4 to 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மீடியம் சைஸ் இருந்ததுன்னா 2 தக்காளியே போதும். இது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து கலர் ஒன்று என்ஹான்ஸ் பண்ணி தரும். வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொதிக்க விடணும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. மீன்வாயில் பார்த்திங்கன்னா நான் முட்டை வந்து தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இதை நல்லா வெந்ததும் நம்ம ஒரு ஸ்லிட் மாதிரி பண்ணி சும்மா ஒரே ஒரு கோடு மாதிரி கீறி நம்ம அந்த கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவியில் குழம்புல வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து முட்டையிலலாம் இறங்கி இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். போட்டு மூடி நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 to 6 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்திருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எனக்கு தேவைப்பட்டதுனால நான் வந்து கொஞ்சம் திக்காகவே எடுத்துகிட்டேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 கொதி வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் மீன்வாயில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும், கூட கசகசா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த டிஷ்ஷில் வந்து நீங்கள் தேங்காய் இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறீங்கன்னா கிரேவி வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா திரியாக வந்துடும். அதனால் 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நிமிஷம் போல் ஆயிருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் எனக்கு வேணுன்றதுக்காக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான எக் கறி வந்து ரெடி ஆகிடும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. இது ஆக்சுவலாக சப்பாத்திக்கு எல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். நான் வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டேன். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மெயின் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து இடித்து போட்டது அவ்வளோ அரோமேட்டிக்காக இருந்தது. நீங்களும் அதே மாதிரி இடித்து போட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஷ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் விலாக்ஸ், ஆர்கனைசேஷன் வீடியோ எல்லாமே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். காய்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லோரும் டேக் கேர் அண்ட் பை.